Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு The Girl in the Pool. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு ஃபேமிலி மேன், ஆனாலும் ஒரு சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டும் வச்சிருக்காரு. ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லாத நேரம் சர்ப்ரைஸாக கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்விம்மிங் பூலில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னு ஹீரோக்கே தெரில. ஒய்ஃபும் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி ஈவினிங் வீட்டிலே பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸ்னு ஒரு கூட்டமே வீட்டில் இருக்கிறப்ப ஹீரோவால் கேர்ள் ஃப்ரெண்ட் டெட் பாடி எப்படி மறைக்க முடியும்? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன தான் நடந்துச்சு, ஹீரோ இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு. இவர் தான் படத்தோட ஹீரோ. பேரு தாமஸ். ஒரு யங் லேடி, ஸ்விம்மிங் பூல், ரத்தக்கரை, இதெல்லாமே ஹீரோக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அந்த லேடி யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி நான் நல்லவனான்னு கேட்டிருக்காரு. உனக்கு என்னப்பா, பெரிய வீடு, அழகான ஒய்ஃபு, 2 பசங்கன்னு ஜம்முன்னு இருக்க, நீ நல்லவனா இல்லையான்னு முக்கியமே இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. அப்போ ஹீரோவோட வீட்டு காம்பவுண்ட்குள்ளே ஒரு ட்ரோன் கேமரா பறந்து வந்திருக்கு. அது பக்கத்து வீட்டில் இருக்கிற டீனேஜ் பையனோட ட்ரோன் போல். அவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஹீரோ டென்ஷன் ஆயிருக்காரு. அப்போ யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்கவும் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு கதவை திறந்திருக்காரு. ஒரு யங் லேடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹீரோவோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டு. பேரு ஹேனா. ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹீரோ அஃபேர் வச்சிருக்க லேடி தான் இவங்க. ஸோ இவங்களை கேர்ள் ஃப்ரெண்ட்னே சொல்கிறேன். இன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டே. அதை ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒய்ஃபை நினச்சி பயமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா ஈவினிங் வெளியே போய் டின்னர் சாப்பிட்லான்னு ஒய்ஃப் பிளான் பண்ணிக்காங்க போல். கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு போகிறேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணவும் சரி 1 hour மட்டும் இருந்துட்டு போன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சிக்கிட்டே குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. இப்போ ஹீரோவோட ஒய்ஃபு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. சடனாக ஒய்ஃபை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டின்னருக்கு டைம் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் போகிறாங்க. ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு இந்த டின்னரை மட்டும் எப்படியாவது கடந்துட்டா போதுன்னு தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணுறாரு. ஹீரோ ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்த சீனில் ஒய்ஃபு யார்கிட்டயோ ஃபோனில் சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ வரவும் ஒய்ஃபு காலை கட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க ஒர்க் விஷயமானு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட மைண்டு வேற எங்கேயோ போகுது. ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போனாங்கல்ல, அங்கே வச்சு 2 பேரும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஹீரோ அதை நினச்சி பார்க்குறப்ப ஒய்ஃபை இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. என்ன கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றீங்களான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் ஹீரோ முழிக்கிறப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு ஹீரோ கேட்க எனக்கு கேட்கலையேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. மறுபடியும் சத்தம் கேட்கவும் யாரோ வெளியே இருக்காங்கன்னு ஹீரோ டென்ஷன் ஆகி ஃப்ளவர் வேஸை எடுத்துகிட்டு கதவு கிட்ட போகிறாரு. பைத்தியம் மாதிரி நடந்துக்காதீங்க, அதை முதல்ல கீழே வைங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. அதுதான் ஒர்க் விஷயம்னு சொன்னேன்லன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபோனை காட்டுன்னு ஹீரோ சொல்ல உங்கள் ஃபோனை காட்டுங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. அப்போ மறுபடியும் வெளியே சத்தம் கேட்கவும் நான் கன் எடுக்க போகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கன்னெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கதவை திறந்து பாருங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோ கதவை திறந்து பார்த்தா வெளியே ஒரு கூட்டமே நிற்கிது. ஹீரோவை பார்த்து சர்ப்ரைஸ்னு கத்துறாங்க. டிஜே எல்லாம் ஹேர் பண்ணி மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஹீரோக்கு ஷாக்கில் வார்த்தையே வரல. ஹீரோவோட பர்த்டேக்காக இது எல்லாமே ஒய்ஃப் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டு தான். நம்ம டின்னருக்கு போகலையான்னு ஹீரோ கேட்க அது சும்மா உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. போச்சுடாங்கிற மாதிரி ஹீரோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ ஹீரோவோட பொண்ணு வந்து ஹீரோக்கு பர்த்டே விஷ் பண்ணுறா. பொண்ணு வந்தது ஹீரோக்கு மேலும் சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ஹீரோவே பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல். சரி நீயும் தம்பியும் கேக் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒய்ஃப் பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த ஒருத்தர் வந்து ஹீரோக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாரு. இவர் ஹீரோவோட மாமனார். என் பொண்ணு உனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கான்னு பாரு, அவள் மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு மாமனார் போகிறாரு. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஹீரோக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாரு. இவர் ஹீரோவோட கலீகு. வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமே இங்கே வந்துட்டேன்னு கலீக் சொல்கிறாரு. இங்கே சீக்கிரமே வந்துட்டியான்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. எத்தனை மணிக்கு வந்த, இங்கே நீ என்ன பார்த்தான்னு ஹீரோ கேட்குறாரு. நீ எதுக்கு இவ்வளோ பதற, வா ட்ரிங்க் பண்ணலான்னு கலீக் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட போய் இனி எவ்வளோ நேரம் இந்த பார்ட்டி நடக்க போகுதுன்னு கேட்க பார்ட்டியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, உங்களுக்காக அதை நான் 1 மாதமாக பிளான் பண்ணேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒரு 2 hours பார்ட்டி நடக்குமான்னு ஹீரோ கேட்க நைட்டு ஃபுல்லாக நடக்க போகுது, நீங்கள் என்ஜாய் மட்டும் பண்ணுங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க.
இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மாமனார் அங்கே வராரு. ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு மாமனார் கேட்குறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. நான் ஒன்றை கேட்கல, நீ அமைதியாக இருன்னு மாமனார் ஹீரோவை இன்சல்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரோட பர்த்டே, நீங்கள் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்கன்னு மாமனார் கிட்ட ஹீரோவோட வைஃப் சொல்கிறாங்க. ஆமாம் 7 வயசு குழந்தைக்கு பர்த்டே பாரு, செலிப்ரேட் பண்ணுங்கன்னு மாமனார் கிண்டலாக சொல்கிறாரு. அப்போ ஹீரோவோட பையன் அங்கே வரான். ஹீரோ, ஒய்ஃபு, மாமனார் 3 பேரும் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ பொண்ணு வந்து கேக்க வச்சுட்டு போகிறா. எல்லாரும் பார்ட்டி நடக்கிற கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் சில மாசமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க போல். அதான் மாமனார் ஹீரோ மேலே கடுப்பாக இருக்காரு. ஹீரோவோட பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும் போல். அம்மா கிட்ட பேசி சமாதானம் ஆக போகிறீங்களா இல்லையான்னு ஹீரோ கிட்ட பையன் கேட்குறான். அப்போ பொண்ணு பேக்யார்டுக்கு போகிறத பார்த்த ஹீரோ பதட்டமாகறாரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரில. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட முகத்தை கவர் பண்ணி அவங்க பாடியை பேக்யார்டில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ டென்ஷனாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ ஹீரோ பொண்ணை ஃபாலோ பண்ணி பேக்யார்டுக்கு போகிறப்ப அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேலே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவோட பொண்ணு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சடனாக அங்கே வந்ததும் பொண்ணு ஷாக் ஆகுறா. யார் வேணும் ஹீரோ கேட்க, இந்த பையனோட பேர் பீட்ரோன்னு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவன் கூட சேர்ந்து தான் NGO ஆரம்பிக்க போறேன்னு பொண்ணு சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி மறைவான இடத்துல நிற்காம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சரி, நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகிறோம், அதுக்கு டவல் வேணும்னு சொல்லி பொண்ணு ஸ்டோரேஜ் பாக்ஸை திறக்க போகிறா. உடனே ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன ஆச்சுன்னு பொண்ணு கேட்க, அதில் இருக்கிற டவல்ஸ் எல்லாம் க்ளீனாக இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேருந்து மொபைல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. பொண்ணு பீட்ரோவும் ஹீரோவை பார்க்க ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ்குள்ளே ரிங் ஆகிறது கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனு. ஹீரோ டக்குன்னு ஐடியா பண்ணி அது என்னோட ஃபோன் தான், மறந்து உள்ளே வச்சுட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. பொண்ணையும் பீட்ரோவையும் அனுப்பி வைக்கிறாரு. ஸ்டோரேஜ் பாக்ஸை திறந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஹேண்ட்பேக் எடுக்கிறாரு. அதில் தான் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. காலரோட பேர் கெவின்னு வருது. ஹீரோ ஃபோன் எடுத்து பத்திரப்படுத்துறாரு. அடுத்த சீனில் பார்ட்டிக்கு வந்திருக்கிற கெஸ்ட்ஸ் கூட ஹீரோ கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் ஹீரோவால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியல. கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடியை யாரும் பார்த்துடக்கூடாது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுனா ஹீரோவோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கும் கெவின் கிட்டேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ பாத்ரூம்க்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாம் சரியாயிரும்னு தன்னை மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூலில் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்படியே வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. பெட்ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா லிப்ஸ்டிக்கை போட்டு பாத்ரூம் கண்ணாடியில் கிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வராரு. பார்த்தா மாமனார் வெளியே நின்றுட்டுருக்காரு. ஹீரோ கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பார் போல. உன்னோட கள்ளக்காதலிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன்னு மாமனார் கேட்க ஹீரோ ஷாக் ஆகி பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாரு. நீ பண்ணுற வேலையெல்லாம் என் பொண்ணுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட சீக்கிரமாக மாட்டுவேன்னு சொல்லிட்டு மாமனார் பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. இந்த ஆள் வேற பார்க்குறப்பெல்லாம் பஞ்சு பேசுகிறாரேன்னு ஹீரோ அப்செட் ஆகுறாரு. அடுத்து ரூமில் ஒய்ஃபும் பொண்ணும் ஏதோ சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கதை ஹீரோ பார்க்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லைன்னு ஒய்ஃபும் பொண்ணு சொல்கிறாங்க. எதையும் மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, என்னன்னு சொல்லி தொலைங்கன்னு ஹீரோ கத்துறாரு. இவருக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு போகிறா. எனக்கு என்ன தெரியும், எதுக்கு பொண்ணு டென்ஷனாக இருக்கான்னு ஒய்ஃப் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மாமனார் வராரு. பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தா, என்ன ஆச்சுன்னு மாமனார் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ பையன் வந்து கேட்க வெளியே கொண்டு போவான்னு கேட்குறான். என்னமோ பண்ணுன்னு ஒய்ஃப் விரக்தியாக பேசவும் ஏதோ ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பையன் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறான். எல்லாம் உன்னோட அப்பாவால் தான் இருக்குன்னு பையன் கிட்ட மாமனார் சொல்கிறாரு. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோ, என் ஃபேமிலி முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க, என் பர்த்டே அன்னைக்கு கூட உங்களால் 5 நிமிஷம் அமைதியாக இருக்க முடியாதான்னு கத்துறாரு. என் பொண்ணுக்கிட்ட நீ சண்டை போட்டுகிட்டே இருப்ப, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமான்னு மாமனார் கேட்கவும் என் வீட்டில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த வீட்டுக்கு டெபாசிட் கூட நான் தான் கட்டுறேன்னு மாமனார் சொல்லவும் ஹீரோவால் பதில் சொல்லவே முடியல. ஒய்ஃபும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. என் பொண்ணுக்கிட்ட நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கன்னு மாமனார் சொல்ல இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு ஹீரோக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் அமைதியாக போங்கப்பான்னு ஒய்ஃப் சொல்லவும் மாமனார் போயிடுறாரு. ஹீரோ அப்செட் ஆகி நிற்கிறத பார்த்து பையன் ஃபீல் பண்ணுறான். உங்களுக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆக போகுதான்னு பையன் கேட்க அப்படிலாம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வேற ஒரு டென்ஷனில் இருக்கறனால பையன்கிட்ட பேசுகிற மனநிலையில இல்லை. ஃபேமிலி ப்ராப்ளமை நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோ பையனை அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்விம்மிங் பூலில் ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹீரோ உன் மேலே லவ் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் பேர் கெவின். நம்ம அஃபேர் மேட்டர் கெவினுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவன் மிருகமாக மாறிடுவான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க.
கெவின் உன்னை அடிச்சிருக்கானான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட வந்துடுவீங்களான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ ஒய்ஃபும் பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போகிறாரு. அம்மாவும் பிள்ளையும் அப்படி என்னதான் சீக்ரெட் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு பொண்ணு டென்ஷன் ஆகுறா. உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்குறாரு. நீயே சொல்லிடுன்னு பொண்ணுக்கிட்ட அம்மா சொல்கிறாங்க. பொண்ணு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவ போகிறாளாம். அதனால் காலேஜ் படிப்பை ட்ராப் பண்ணிட்டு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணிக்கா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னால் கோவப்படுவார்னு நினச்சி தான் அம்மா கிட்ட சீக்கிரட்டாக சொல்லியிருக்கா. இவ்வளோதானா விஷயமானு ஹீரோ சிரிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயத்தில் இருந்தார். என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு ஹீரோ சொல்கிறாரு. போய் கெஸ்ட்டை கவனின்னு சொல்லி ஒய்ஃபு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. ஒய்ஃபு ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியான்னு ஹீரோ கேட்க, நான் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன், நீங்களும் அதே மாதிரி இருங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு ஹீரோ கேட்குறாரு. வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கனாச்சும் செய்வோன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. சரின்னு ஹீரோ சொல்லவும் ஒய்ஃப் எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி பார்க்குறாரு. உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துடுவீங்களான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டாங்கல்ல. அதுக்கு ஹீரோ பதில் சொல்கிறதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டிலேருந்து ட்ரோன் கேமரா பறந்து வந்திருக்கு. இன்றைக்கி அந்த பையனை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருக்காரு. பக்கத்து வீட்டில் இருக்கிற டீனேஜர் தான் ட்ரோனை வச்சு விளையாடுறது. இன்னொரு தடவை உன் ட்ரோன் வந்துச்சு உடச்சே போட்டு வேண்டான்னு டீனேஜரை ஹீரோ திட்டியிருக்காரு. வான என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு டீனேஜரும் திமிரா பேசியிருக்கான். உன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிடுவேன்னு ஹீரோ சொல்ல, என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல போகிறீங்களான்னு டீனேஜர் கேட்டிருக்கான். ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஜாலியாக இருந்ததை ட்ரோன் கேமராவில் டீனேஜர் பார்த்துட்டான் போல். இந்த பொடிங்கிட்டலாம் பேசி அவமானப்பட வேண்டான்னு ஹீரோ திரும்பி வந்திருக்காரு. அப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் கேர்ள் ஃப்ரெண்ட் ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க. ஹீரோ அவங்கள தூக்கி ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே வச்சு சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணிக்காரு. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே உயிர் போயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஹீரோ ஷாக்கில் இருந்தப்போ ஒய்ஃபு கால் பண்ணிக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டீங்களாமே, வீட்டில் தானே இருக்கீங்க, நான் வந்துட்டுருக்கேன், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. உடனே ஹீரோ அவசர அவசரமாக கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை தூக்கிட்டு போய் பேக்யார்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்காரு. ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் க்ளீன் பண்ணிக்காரு. கண்ணாடியில் இந்த லிப்ஸ்டிக் மார்க்கை தொடச்சிருக்காரு. அப்புறமா கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸையும் ஹேண்ட்பேக்கையும் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே போட்டிருக்காரு. ஒய்ஃப் கூட டின்னர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு ஹீரோ நினச்சாரு. ஆனால் பர்த்டே பார்ட்டியை வீட்லேயே வச்சு ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து ஒய்ஃப் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இறந்தாங்கன்ற கேள்வி ஒரு பக்கம், கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற பதட்டம் இன்னொரு பக்கம். இதுதான் இப்போ ஹீரோவோட நிலைமை. அடுத்த சீனில் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. இவர் யார் புதுசாக இருக்கானுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டு டீனேஜர் அங்கே வந்து கெஸ்ட்டுக்கு வச்சுருந்த ட்ரிங்க்ஸில் 2 பாட்டில்ஸை எடுக்கிறான். அதை பார்த்த ஹீரோ அவன் பக்கத்தில் போகிறாரு. டீனேஜர் ஹீரோவை பார்த்ததும் பாட்டில் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ துரத்திட்டு வரவும் அடிக்க போகிறாரோன்னு நினச்சிட்டு டீனேஜர் ஒரு பாட்டில் அவர் மேலே எறிகிறான். பக்கத்தில் வந்தீங்க, நான் பார்த்த எல்லாத்தையும் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு டீனேஜர் சொல்கிறான். அப்படி என்ன தாண்டா பார்த்த, ட்ரோன் ஃபுட்டேஜ் என்கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஒரு வழியாக ஹீரோ டீனேஜரை கன்வின்ஸ் பண்ணி ட்ரோன் ஃபுட்டேஜை லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாரு. ஸ்விம்மிங் பூலில் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஜாலியாக இருந்த வரைக்கும் ட்ரோன் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆனது எங்கன்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ தான் இருக்குன்னு டீனேஜர் சொல்கிறான். ட்ரோன் ஃபுட்டேஜை வச்சு கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஹீரோ நினச்சாரு. ஆனால் அது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை. ஃபுட்டேஜை பார்த்ததில் ஒரு விஷயம் ஹீரோ கண்ணில் படுது. ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் செடிக்குள்ளே ஒரு பேஸ்பால் பேட்டு கிடக்க. ஹீரோ அந்த பேஸ்பால் பேட்டை எடுத்து பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண யூஸ் பண்ண மர்டர் வெப்பன் இதுவாக தான் இருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்படியே பேக்யார்டுக்கு வரப்ப மாமனார் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேலே உட்காந்து கேக் சாப்பிட்டுட்ருக்காரு. நீ வந்து உட்காருன்னு மாமனார் சொல்ல ஹீரோ தயங்கிக்கிட்டே ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேலே போய் உட்கார்றாரு. உங்களை கத்துனதுக்கு சாரின்னு ஹீரோ சொல்லவும், நீயும் ஒன்றும் உலகத்துலேயே மோசமானவெல்லாம் இல்லைன்னு மாமனார் கொஞ்சம் இப்போ சாஃப்டாக பேசுகிறாரு. உன் ஃபேமிலிக்காக மட்டும் இல்லை, உன்னோட மன நிம்மதிக்காகவும் நீ பிரச்சனையை சரி பண்ணி தான் ஆகணும்னு மாமனார் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வராங்க. சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாமனார் போயிடுறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. பார்த்து உட்காருங்கடான்னு ஹீரோ பதட்டமாகறாரு. ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டு எதையாவது மறைக்கிறியா, உண்மையை சொல்லுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை கம்பல் பண்ணி ட்ரக்ஸ் சிகரெட்டை ஸ்மோக் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. அப்போது ஒய்ஃபு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசிகிட்டு இருக்கதை ஹீரோ பார்க்குறாரு. இவன் யார் என் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருக்கான்னு ஹீரோ அவங்க பக்கத்தில் போகிறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் வேறு யாரும் இல்லை, கெவின் தான். கேர்ள் ஃப்ரெண்டை தேடி இங்கே வந்திருக்காரு. இதுதான் என் ஒய்ஃப்னு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை ஹீரோ கிட்ட கெவின் காட்டுறாரு. கரெக்டாக தேடி வந்துட்டானேன்னு ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கு. எனக்கு இவங்களை தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. கெவின் எப்படி கரெக்டாக இங்கே வந்தார்னா, கேர்ள் ஃப்ரெண்டோட ஊபர் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுதான். என் ஒய்ஃப் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டான்னு கெவின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அங்கேருந்து போகிறாரு.
ஹீரோ ஏன் வியர்டாக நடந்துக்கிறாருன்னு ஒய்ஃபும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஹீரோ நேராக பொண்ணுக்கிட்ட போய் இன்னைக்கு மதியானம் உங்கள் அம்மா எங்கே இருந்தாங்க, உங்கள் தாத்தா எங்கே இருந்தாருலாம் கேட்குறாரு. ஏன்னா ஒருவேளை ஒய்ஃபுக்கோ மாமனாருக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி உண்மை தெரிஞ்சிச்சோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. பாட்டிக்கு தேவையான திங்ஸை வாங்குறதுக்காக அம்மா ஸ்டோரில் தான் இருந்தாங்க, தாத்தாவை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு பொண்ணு சொல்கிறா. அப்போ ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஏன் இப்படி நிதானமே இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு கோவப்படுறாங்க. உனக்கு கெவினை எப்படி தெரியும், அவன் கூட எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு கெவினை தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சவன் நினச்சி தான் பேசினேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. கெவின் ரொம்ப டேஞ்சரான ஆள், அவன்கிட்ட யாரும் பேச வேண்டாம், அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று புலம்புறாரு. இது எல்லாமே ஒரு செட்டப் தான், எல்லாம் சரியாயிரும்னு தனக்கு தானே சொல்கிறாரு. அடுத்து கன் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஹீரோக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கத பொண்ணு பையனை பார்த்துட்டு இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு பேசிக்கிறாங்க. கெவின் தனியாக நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே போகிறாரு. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு தெரியும், எத்தனை நாளாக அந்த பிளானை பண்ணன்னு ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது கெவினாக தான் இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அஃபேர் மேட்டர் தெரிஞ்சு கெவின் கோவத்தில் கொலை பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஹீரோ எதை பற்றி பேசுகிறாருன்னு கெவினுக்கு புரியல. நான் என் ஒய்ஃபை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணுறேன்னு கெவின் சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஹீரோ சொல்லவும் கெவினும் அவர் கூட போகிறாரு. ஹீரோ கெவினை பிடிச்சி தள்ளி உன்னை பற்றி ஹேனா சொல்லியிருக்கான்னு சொல்கிறாரு. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை சொன்னதும் கெவின் ஷாக் ஆகுறாரு. என் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியுமா, அவன் எங்கன்னு கெவின் கேட்குறாரு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு ஹீரோ கன் எடுக்கிறாரு. கெவின் பயந்து போய் நான் ஒன்றும் வயலண்ட்டான ஆள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன் ஒய்ஃபை போட்டு அடிப்பியாமேன்னு ஹீரோ சொல்கிறாரு. என் ஒய்ஃப் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் தெரியலை, ஆனால் அவளை பற்றி எனக்கு தான் தெரியும்னு கெவின் சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக கெவினை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க போல். ஹீரோ ஷூட் பண்ணிடுவாரோன்னு கெவின் ஃபோன் எடுத்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ கெவினை ஸ்டாப் பண்ணி தலையில் அடிக்கவும் கெவின் மயக்கமாயிடுறாரு. கெவினோட கையையும் காலையும் ஹீரோ கட்டி போடுறப்ப பையன் அங்கே வந்து நிற்கிறான். இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பையன் கேட்க நான் எல்லாத்தையும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த ஆள் அந்த லேடியோட ஹஸ்பண்டானு பையன் கேட்க ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நீ எந்த லேடியை சொல்கிறேன்னு ஹீரோ கேட்க ஸ்விம்மிங் பூலில் அந்த லேடின்னு பையன் சொல்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது யாருன்னு இப்போ தான் தெரிய வருது. வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட பையன்தான். இன்றைக்கி மத்தியானம் பையன் ஹீரோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணப்போ ஹீரோ சீக்கிரமே கிளம்பிட்டு தான் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் பையன் ஹீரோவை பார்க்குறக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் தான் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஸ்விம்மிங் பூலில் இருந்திருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தது பையனோட காதில் விழுந்திருக்கு. உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட வந்துடுவீங்களான்னு கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஹீரோக்கு ஃபேமிலியை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரோன் கேமராவை பார்த்துட்டு ஹீரோ கோவமாக பக்கத்து வீட்டுக்கு போன கேப்பில் பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி போய் நின்றுருக்கான். பேஸ்பால் பேட்டால் அவங்க தலையிலே 3 தடவை அடிச்சிருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்விம்மிங் பூல்லே இறந்து போயிருக்காங்க. தன்னோட அப்பாவும் அம்மாவும் ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலி உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு நினச்சி பையன் இப்படி பண்ணியிருக்கான். அப்புறமா பயந்து போய் அங்கேருந்து ஓடிருக்கான். ஈவினிங் பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதும் பையன் வந்தப்ப போலீஸ்லாம் வரலையான்னு யோசிச்சிருக்கான். அப்பா தான் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை மறைச்சி வச்சிருக்காருன்னு பையனுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இங்கே வருவார்னு பையன் எதிர்பார்க்கல. எல்லாமே ஒரு அவசரத்தில் நடந்துருச்சுன்னு சொல்லி பையன் அழுகிறான். ஹீரோ கெவினை கட்டி வச்சிருக்கறனால இவரும் இறந்துட்டாரான்னு பையன் கேட்குறான். இல்லை, கெவின் மயக்கமாக தான் இருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கொலையை கெவின் தான் பண்ண மாதிரி செட்டப் பண்ணிட்டா நம்ம எல்லாமே எஸ்கேப் ஆயிடலாம், அம்மாவுக்கு எதுவுமே தெரிய வேண்டான்னு பையன் சொல்கிறான். ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பான்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி பையன் அழுகிறான். இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன்னு ஹீரோ பையனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் பையனும் கெவினை மறைவான இடத்துக்கு வைக்கிறதுக்காக அவரை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒய்ஃபும் பொண்ணும் அங்கே வராங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. தரையில் கன்று கிடக்கிறத பார்த்து பொண்ணு ஷாக் ஆகுறா. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, எல்லாத்தையும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல உண்மையை சொல்லி தொலைங்கன்னு ஒய்ஃப் கத்துறாங்க. ஹீரோ தனக்கு அஃபேர் இருக்கிற விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவோட அஃபேர் மேட்டர் ஒய்ஃபுக்கு சில மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் போல. நான் என்ன முட்டாளா இதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு? அதனால தான் டிவோர்ஸ்க்காக லாயர்கிட்ட பேசி வச்சுருக்கேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்னை விட்டுட்டு போக போறியான்னு ஹீரோ கேட்க நீங்கள் செல்ஃபிஷாக உங்களை பற்றி மட்டுமே யோசிச்சா நான் வேற என்ன பண்ணுறதுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பால் தான் இப்போ நம்ம குடும்பமே சிக்கலில் மாட்டியிருக்கு, என் உயிரை கொடுத்தாவது இதை நான் சரி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னு ஒய்ஃப் கேட்க பையன் எல்லா உண்மையும் சொல்கிறான். அப்பாவுக்கு இந்த ஆளோட ஒய்ஃப் கூட அஃபேர் இருந்துச்சு, அதனால நான் அந்த லேடியை கொலை பண்ணிட்டேன், அப்பா அவங்க பாடியை மறைச்சி வச்சிருக்காருன்னு பையன் சொன்னதை கேட்டு ஒய்ஃபும் பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ, பையன், ஒய்ஃபு, பொண்ணு 4 பேரும் மயக்கமாக இருக்கிற கெவினை சுற்றி உட்காந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. என்னால் தான் இந்த நிலைமை வந்திருக்கு, இதை சரி பண்ண என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரே வழி, என்னை நம்புங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு.
கொலைப்பழியை கெவின் மேலே போடுறது தான் பையனோட பிளானு. நம்ம பண்ண தப்புக்கு யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்பல எனக்கு விருப்பம் இல்லைன்னு பொண்ணு சொல்கிறா. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. பார்ட்டிக்கு வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் அனுப்பி வைன்னு ஹீரோ சொல்ல ஒய்ஃபு பையன் பொண்ணு 3 பேரும் போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராரு. கலீகு ஹீரோவை பர்த்டே ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாரு. கெஸ்ட்ஸ் எல்லாரும் வந்து விஷ் பண்ணதுக்காக ஹீரோ தேங்க் பண்ணுறாரு. லைஃப்பில் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க கிட்ட அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். இதை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பை சரி பண்ணுறதுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஃபேமிலி எப்போவுமே கைவிட்டுறக்கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ஹீரோ கையை தூக்கி சரண்டர் ஆகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஃபேமிலியை வெளியே போக சொன்னார்ல, அப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஹீரோ கையில் கன் இருக்கதை பார்த்து கெஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே கெவின் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறாரு. ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க. பையனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ பழியை ஏற்றுக்கிட்டாரு. தான் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே பையனும் அப்படி பண்ணா. பையன் அப்படி யோசிச்சதுக்கு காரணமே ஹீரோ தான். ஹீரோ ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணது தப்பு தான். அதே நேரம் கேர்ள் ஃப்ரெண்ட்காக ஃபேமிலியை விட்டுட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஃபேமிலி மேலே தனக்கு இருக்கிற அன்பை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நடந்த சம்பவத்துக்கு ஹீரோவே பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.